உண்மையுள்ள வாழ்க்கை. யாரோ பாக்குறாங்கன்னு வாழாதீங்க. நீங்க ஜெபிச்சது கூட யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டாம். ஜனத்திலையும் 2 பட்டணத்தை கட்ட சொல்றான். அந்த 2 பட்டணத்தையும் விதவிதமா கட்டுறாங்க. ஆனா எத்தனை பேர் அதுல உண்மையா இருந்தாங்கன்னு தெரியல. இந்த மனுஷன் அந்த கட்டுமான பணியில இருந்த உண்மையை அவர் ஆண்டவர் பாக்குறாரு பாருங்க. இது இவ்வளவு அழகா கட்டுறான். சிலருடைய வாழ்க்கையில உண்மை கிடையாது. பைபிள் சொல்லுது உண்மையுள்ள மனுஷன் தேவனுக்கு உண்மையாரு, எஜமானுக்கு உண்மையாரு. எதை செஞ்சாலும் உண்மையா செஞ்சாலும் உண்மையா இருந்தனா கர்த்தர் உனக்கு பெரிய ஞானத்தை கொடுப்பார். பைபிள் சொல்லுது உண்மையுள்ளவன் என்று எண்ணி, அப்படித்தானே? உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவருடைய ஞானம் அவளை பெருக பண்ணும். டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? வேத வசனம் உன் காலுக்கு தீபத்தை கொடுக்கும். வேதம் உன் கூட இருந்தா நீ வெளியே எங்கேயும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க மாட்ட. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? அந்தரங்கமான வாழ்க்கையில நீ தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிற நீ வெளியே போகும்போது உன் காலர் அப்படி தூக்கி விட்டு நடந்து போய்கிட்டே இருக்கலாம். இந்த வேதம் உன்னை நடத்தும், பாதுகாக்கும்.